ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் யூசிங் ஐஓடி ஓகேவா? ஐஓடி யூஸ் பண்ணி எல்லா சென்சாரையும் எப்படி சென்ஸ் பண்றது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். அது அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ESP32 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு மற்ற சென்சார் தான் நம்ம வந்து சென்ஸ் பண்ணுவோம். அது என்னென்ன சென்சார் அப்படின்னா DHT11 சாயில் மாய்ஸ்டர் சென்சார், pH சென்சார், PIR சென்சார், அப்புறமேட்டு கேம் மாடியூல். இதுல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சென்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்துட்டு பஸர் அடிக்கும். அதனால தான் பஸரை நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஓடி வந்துட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ல எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ரிலே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 2 மோட்டார் யூஸ் பண்றோம், ஃபர்டிலைசர் மோட்டார் அண்ட் வாட்டர் மோட்டார். 2 ரிலே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மோட்டாரும் ஆன் ஆஃப் பண்றோம் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் சொல்றேன், நெக்ஸ்ட் வெப் சர்வர் பார்ட் சொல்றேன் ஓகேவா? இப்போ வந்துட்டு DHT11 எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி லெவல் ரெண்டுத்தையும் சென்ஸ் பண்றதுக்காக DHT11 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சாயில் மாய்ஸ்டர் சென்சார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம சாயில் வந்துட்டு எந்த லெவல்ல இருக்கு, ரொம்ப காஞ்சு போயிருக்கா இல்ல ரொம்ப ஈரப்பதத்தோட இருக்கா, கரெக்டான லெவல்ல இருக்கா, அதோட மாய்ஸ்சரைசர் லெவல்லாம் செக் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு சாயில் மாய்ஸ்டர் சென்சார் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிஹெச் சென்சார் வந்துட்டு வாட்டரோட லெவல். இப்போ வந்துட்டு pH லெவல் இருக்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஆசிட் பேஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதோட pH சென்சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7.7 இருக்கு இல்ல 7.9 இல்ல 8 இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஆசிடு. அதுக்கு பிலோ 7 இருந்துச்சுன்னா பேஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும். ஸோ வந்துட்டு வாட்டரோட pH லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்றதுக்காக pH சென்சார் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு PIR சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு மோஷன் டிடெக்ட் பண்ணும் ஓகேவா? இப்போ வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இப்போ அனிமல் ஏதாச்சும் மூவ்மெண்ட், இப்போ ரேட்டு இல்லாட்டி வந்துட்டு ஸ்னேக்லாம் வந்துட்டு மூவ் ஆகும் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் PIR சென்சார் சென்ஸ் பண்ணும். அண்ட் ESP32 கேம் மாடியூல் இங்க எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PIR சென்சார் வந்துட்டு ஏதாவது ரேட்டோ ஸ்னேக்கோ வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுறது இல்லையா? மூவ்மெண்ட் ஆகுறது மட்டும்தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணும். ஆனா ESP32 கேம் மாடியூல் யூஸ் பண்ணோம்னா என்ன அனிமல் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ வந்துட்டு லைவ் ரெக்கார்ட் அது போய்கிட்டே இருக்கும். அதனால இங்க வந்துட்டு ESP32 கேம் மாடியூல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு வாட்டர் மோட்டார் அண்ட் ஃபர்டிலைசர் மோட்டார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வாட்டர் மோட்டார் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்துட்டு சாயில் மாய்ஸ்டர் சென்சார் pH சென்சார்லாம் வந்துட்டு லெவல் சென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயில் மாய்ஸ்டர் சென்சார் வந்துட்டு த்ரெஷோல்டு வேல்யூவோட ஃபார் இப்போ வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் இல்லாட்டி 5 அந்த அளவுக்கு தான் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஒரு எனக்கு வந்துட்டு 10 இருக்கணும் அப்படின்னா 5 தான் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா வாட்டர் மோட்டார் ஆன் ஆகும் ரிலே ஓகேவா? ஸோ அதனால தான் இங்க வந்துட்டு ரிலே யூஸ் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா ரிலே ஆன் ஆச்சுன்னா வாட்டர் மோட்டார் ஆன் ஆயிடும். ஃபர்டிலைசர் மோட்டார் இங்க எதுக்காக யூஸ் பண்றோம்னா டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஃபர்டிலைஸ் பண்ணணும். அதனால இங்க ஃபர்டிலைசர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பஸர் இங்க எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ DHT11லாம் த்ரெஷோல்டு வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படி இல்லைன்னா த்ரெஷோல்டு வேல்யூவோட கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பஸர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால பஸர் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PIRம் சென்ஸ் ஆச்சு அப்படின்னா பஸர் வந்துட்டு டிடெக்ட் ஆகும். பஸர் வந்துட்டு பஸர் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு LCDலயும் நம்மளோட டிஸ்பிளே காமிக்கும். இந்த IoT நீங்க யூஸ் பண்ணிக்கோ தெரியுமா? IoT வந்துட்டு நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன்ல பிளிங்க்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட வேல்யூஸ் லைவா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பிளஸ் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் PIRல மூவ்மெண்ட் ஏதாவது சென்ஸ் ஆச்சு அப்படி இல்லாட்டி DHT11ல த்ரெஷோல்டு வேல்யூ ஏதாவது கிராஸ் ஆச்சு, சாயில் மாய்ஸ்டர்ல வந்துட்டு த்ரெஷோல்டு வேல்யூ கிராஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும் ஓகேவா? டெம்பரேச்சர் ஹை இல்ல டெம்பரேச்சர் லோ, மாய்ஸ்டர் லோ, மாய்ஸ்டர் ஹை அப்படிங்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களோட மொபைல்லே வரும். ஸோ அதுதான் இங்க வந்துட்டு IoT யூஸ் பண்றாங்க ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to the வெப் சர்வர் வந்துட்டு கிளவுட் மொபைல் ஆப்னு இருக்கு இல்லையா? கிளவுடுங்கிறது நம்ம நார்மலா கிளவுட் யூஸ் பண்ணுவோம். பிளிங்க் ஆப் ஒரு கிளவுட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கிளவுட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம மொபைல் டேட்டாஸ் இது நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுப்போம் ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் கான்செப்ட்.